வணக்கம், நான் நான்சி, ஸ்ரீகிருஷ் பள்ளியின் தமிழ் ஆசிரியை. பிழைகளை எப்படி நீக்கி எழுதணும் அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப மாணவர்களுக்கு இருக்கிற பெரிய மன வருத்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா தான் தேர்வு எழுதுறேன், ஆனா என் மதிப்பெண் மூலியமா பிழைகள் மூலியமா என்னுடைய மதிப்பெண் குறையுது. நான் நல்லா தேர்வு எழுதுறேன், ஆனா பிழைகள், எழுத்து பிழைகள் மூலமா என்னுடைய மதிப்பெண் குறையுது. இது எப்படி நான் சரி செய்யறது? இதுதான் இருக்க பெரிய மன வருத்தமா இருக்கு. பிழைகளை சரி செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு வழிமுறையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது என்ன சொல்லுவாங்க, பெரியனா சின்னனா நண்டுக்கு போடுறனா இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம சொல்லி பழகினதாலதான் நம்மளுக்கு என்ன வருது, எழுத்து பிழைகள் வருது. தேர்வு எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும், எங்க இந்த 3 சுழி நான் போடணும், 2 சுழி நான் போடணும் அப்படின்ற நம்மளுக்கு அந்த தயக்கம் வருது இல்லைங்களா? அதுக்கு காரணம் நம்ம பயின்ற முறைதான். அப்ப இதுக்கு பெரியனா சின்னனா நண்டுக்கு போடுறனா நன்றிக்கு வரனா இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், தன்னகரம் இப்படிதான் சொல்லி பழகணும். இப்படி சொல்லி பழகினாலே நம்மளுக்கு என்ன வரும்னா, எழுத்துப்பிழைகளை நீக்க முடியும். சரி, இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3 நா இருக்குல்லம்மா, இந்த 3 நாள எது மொழிக்கு முதல்ல வரும்? மொழிக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு முதலாவது வரக்கூடியது. எப்பயுமே ஒரு வார்த்தைக்கு முதலாவதா இது ரெண்டுமே வரக்கூடாது, இது ரெண்டுமே தவறு, இதுதான் வரும். அப்ப நம்ம எப்படி போடுவோம்? நன்றி இப்படி போடுவோம் இல்லைங்களா? இது சரியான முறை. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நன்றி இப்படி போடுறல, இது தவறான முறை. அதனால மொழிக்கு ஒரு வார்த்தைக்கு முதலாவது வரும்போது கண்டிப்பா இந்த நாவை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப அது என்னன்னா, தன்னகர நா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டன்னகரனா ரன்னகரனா தன்னகரனா அப்படி சொல்லி பழகினாலே நம்மளுக்கு எழுத்து பிழைகள் குறைய வாய்ப்பு உள்ளது. எப்படின்னு சொல்லிட்டுங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம எழுதும்போது இப்ப கண்டம், கண்டிப்பா இப்ப இந்த டா போடும்போது இங்க எந்த நா வரணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? இந்த டா போட்டாலும் இங்க ஒரு என்ன நா போடணும் அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன, இந்த மாதிரி எழுதும்போது சொல்லி பழகலாம். டன்னகரம் அப்படி சொல்லி பழகும்போது நம்மளுக்கு எழுதும்போது கரெக்டா வந்துடும். இங்க பாருங்க, கண்டம், பண்டம் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்ப ரன்னகரம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணணும், இப்ப செஞ்சேன், செஞ்சேன் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல செஞ்சேன் இங்க என்ன வரணும், கண்டிப்பா 2 சுழியின் தான் வரணும். இப்ப புரியுதுங்களா? அப்ப நம்ம பெரியனா சின்னனா அப்படி சொல்லக்கூடாது. டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இப்படி சொல்லணும். அடுத்தது தன்னகரம். தன்னகரத்துக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, பந்தயம், பந்தயம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரிதான். இந்த மாதிரி நம்ம டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் சொல்லி பழகி எழுதும்போது எழுத்து பிழைகளை குறைக்க வாய்ப்பு உள்ளது. இதை விட சிறப்பு வாய்ந்த செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுத்துக்களை படிக்கும் பொழுது சரியான உச்சரிப்போட ஏற்ற இறக்கங்களோட பொருள் புரிந்து படித்தாலே கண்டிப்பா உங்களுக்கு வர எழுத்து பிழைகளை தவிர்க்க முடியும். நன்றி மாணவர்களே.